ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஜே வியூஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி vlog தான் போட போகிறோம். எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கெசியில் தான் போகிறோம். டியோ யாரெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறோம். நம்ம வந்து வால்பாறை கோயம்புத்தூர் டு வால்பாறை vlog வந்து நம்ம ஆல்ரெடியே போட்டிருக்கோம். இது அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். நான் இங்கே எதுவும் மோஸ்ட்லி எதுவும் vlog பண்ணலை. இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டேன். நான் உங்ககிட்ட வந்து எங்கேருந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன்னா, நம்ம பசங்க தான் இங்கே நின்றுருக்கிறானுங்க, ஸ்வீப் போட்டுட்டு இருக்கிறானுங்க. நான் இது கரெக்டாக நீங்கள் எங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னா, வால்பாறை டவுன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பாறை வந்து டவுனில் தான் இருக்கோம். நமக்கு சோலையாட்டம் வந்து 23 இருக்குது, சாலக்குடி 170, அதிரப்பள்ளி 76 இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம போன vlog வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூழாங்கல் ரிவரில் தான் முடிச்சிருப்போம் கைஸ். இப்போ நம்ம வால்பாறை டவுன்லேருந்து கிளம்பிட்டோம். போகலாம்டா, கிளம்பிட்டோம். 3 பேர் வரும். நம்ம ஆல்ரெடி பழைய vlog போட்டிருப்போம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தது. இப்போ ஜூன் மாதத்தில் நம்ம வால்பாறை கிளைமேட் சூப்பராக இருக்குது. எப்போ மழை வரும், எப்போ மழை நிற்கும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. ஹோய், நம்ம அதிரப்பள்ளி ரோட்டில் டிராஃபிக் இருக்குதா என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நான் vlog செக் பண்ணுறேன், நீங்கள் வரீங்களா இல்லையான்னு. நீங்கள் வால்பாறை வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம், ரெயின் கோட்டில் எடுத்துக்கிட்டு. ரெயின் கோட்லாம் எடுக்காமல் வந்தீங்கன்னா கிட்டு தான் நடுங்கிட்டு தான் இருக்கணும் நம்மலாம். ஏன் அதுக்குள்ளே 2 கிலோமீட்டர் வந்துட்டுமா? சோலையார் டேமில் வேறு இந்த தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்கன்னா அது பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. திறந்து விட்டுருந்தாங்கன்னா பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த டியோவை வச்சுட்டு ஓவர்டேக் அடிக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வண்டி பிக்கப்பும் இல்லையா. அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் தான் வண்டி வந்துருச்சுன்னா பிளைண்ட் ஸ்பாட்டில் ஓவர்டேக் அடிக்க முடியல. கொஞ்சம் பவர்ஃபுல்லான வண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடிச்சிருந்துருக்கலாம். முருங்கம்புடி 9 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ஏதோ 2 கிலோமீட்டரில் ஏதோ கேன்மோர் நினைக்கிறேன். கேன்மோரில் வந்து ஏதோ வடை செமையாக இருக்குமாம்மா, ஒரு வடை 5 ரூபாயாமா. நம்ம தம்பி இங்கே இருக்கிற தம்பி சொல்லிட்டு இருந்தான். அதை போய் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கனாலும் செக் பண்ணி பார்க்குறேன். இப்படினாலும் நம்ம வந்து வந்தோம்னா நீங்கள் அதிரப்பள்ளி ரோட ட்ரை பண்ணி பார்க்குறது மஸ்ட்டு. வேற லெவலில் இருக்கும் அதிரப்பள்ளி ரோட ட்ரை பண்ணிங்கன்னா. நம்ம vlog கண்டிப்பாக போகணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் அதெல்லாம் வந்தனால வீடியோஸ்லாம் போட முடியாமல் போயிருச்சு. ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே, ஒரே நிமிஷம். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய சிக்கல்கள் வந்தனால vlog கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல. என்னோட கேமரா இது இல்லாதனால நான் வந்து கடன் வாங்கி தான் இந்த கேமரா பண்ணிருக்கேங்கிறனா. கடன்னா ஃப்ரெண்டு கிட்ட தான். நம்ம டக்குன்னு எங்கேயாவது போகிறோம் சடன் பிளான்னா டக்குன்னு இந்த சார்ஜ் இல்லாமல் இருக்குது, அதனால vlog எடுக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் அப்படி வராதுங்கிறது நான் நம்புறேன். மோஸ்ட்லி நான் ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோங்கிறது ரொம்ப இதுதான். அதெல்லாம் போடணும்னு நினைச்சா போட்டுடலாம். நான் கண்டிப்பா அதுக்கு ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி போடுறேன். கேன்மோர் வந்துட்டதுக்குள்ள டேய் இங்கதானே அந்த வடை கடை. வடை கடைக்கு போவோம், வடையை நல்லா சாப்பிடுவோம். சென்னா மசாலா போட்ட போண்டெல்லாம் இருக்காம 5 ரூபா தான் நம்ம. பின்னாடி போனா வேற தண்ணி அடிச்சு விடுவானுங்க. ஒன்றும் இல்லாம பின்னாடி மக்காடு வேற இல்லாம. என்னடா இங்கேயா வடை? ஆமா ஆமா 5 ரூபா வடைன்னு போட்டிருக்கு. ஓகே கைஸ், நான் வடையை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இங்கே வடை வந்து சாப்பிட்டோம். வடை ஒரு வடை 5 ரூபா தான். அதுவும் இந்த வருஷத்துலேருந்து தான். நம்ம இப்போ எத்தனை வடை சாப்பிட்ருமோ பார்த்தீங்கன்னா ஒரு 18 வடை கிட்ட சாப்பிட்டோம். அது பார்த்தாதுன்னு இப்போ ஒரு வடையை வேறு போய் வாங்குறோம். நீங்கள் வால்பாறை சைடு வந்துட்டு சோலையார் டேம் சைடு இல்லாட்டி அதிரப்பள்ளி ரோட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். வந்து இங்கே சாப்பிட்டிங்கன்னா வடை சூப்பராக இருக்கும். மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கைஸ் போகிறது? எப்படா போகிறது? யாருமே காணும். சிறுத்தைக்கிறத வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் காலி. பசங்க வரானுங்க. எப்படி போகிறதுங்க ஒரு சிம்பிள் எதுவுமே இல்லை. இங்கே லைட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கானுங்க இந்த நேரத்தில். எப்படிடா போகிறது? கீழே தான் நினைக்கிறேன்டா. கீழே தான் நினைக்கிறியா? இது ஆனால் அர்த்தம் அது போட்டுருக்கு. போட்டு போய் பார்ப்போம். டேய் இது பிரெட் ஆம்லேட்ரா. பிரெட் ஆம்லேட் கடை. ஆமாம் அதுக்கான போடு. இரு அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, போய் கேட்டு வரேன்.
அதிரப்பள்ளி எப்படிண்ணா போகிறது? மேலே வழிங்களா? இப்படியா மேலே வழிங்கிறாரு? என்னடா அவர் மேலே வழிங்கிறாங்க, இவனை கீழே வழி போகிறாங்க. அதான் மேலே வழியாமா? அவர் ஒருத்தர் கீழே போனாரு. யா அதிரப்பள்ளி மேலையா? சரி வா மேலேயே போவோம், அந்த சைடு தடி போய் கேட்டுக்கலாம். கைஸ் சரியான சம்பவம் கைஸ், எங்களுக்கு எந்த வழின்னு தெரியல. ஆனால் அதிரப்பள்ளி எப்படிண்ணா வருது? இதே ரோடு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. என்னது பாட்டு பாரியா? நான் ஹியூமனிட்டி பண்ணுறேன் கைஸ். ஹியூமனிட்டி போலாமா ஜி? கைஸ் நம்ம இவங்களை ட்ராப் பண்ணுற இடத்துக்கு கொண்டோம். எங்க ஜி? இங்கேயா? தேங்க்யூ. வெல்கம் ஜி. பாய். பாய். வாங்க கைஸ் போகலாம். இதே ஒரு கண்டென்ட்டுக்காக நல்லது பண்ணுறது தப்பு கிடையாதுல்ல. ஹியூமனிட்டி அது இதுன்னு பண்ணி கடைசியில் பார்த்தா நான் கேமரா ஆனில் இருந்துச்சு, மைக் ஆனில் இல்லாமல் வச்சுட்டேன். சரியான சொதப்பல். நான் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்டிருக்கவும் தெரியல, அதனால் நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு செக் போஸ்ட்டு கிட்ட ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நம்ம கேமராவை எடுத்து உள்ளே வச்சுக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு செக் போஸ்ட் தாண்டிட்டு ஒரு 500 மீட்டர் தள்ளிட்டு திருப்பி எடுத்து கேமரா மாட்டிப்போம். அதுக்கப்புறம் நம்ம யானை வருதாங்க சர்ச்சிங்க போடுவோம். அந்த ஹியூமனிட்டி பண்ண வீடியோ எப்படினாலும் ஆடியோ கிளியராக தான் இருக்கும், ஏன்னா நான் நின்றுட்டு இருக்கும் போது தான் பேசுனது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஹியூமனிட்டி உச்சான் இப்படி இப்படி ஏதோ ஒரு கதை கொடுத்துட்டு இருந்திருப்பேன், அதெல்லாம் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்காது. ரெக்கார்ட் ஆயிருந்தா நல்லாயிருக்கும். கார் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நம்ம பசங்களாம் இங்கே நிற்கலை, அவனுக்கு நேராக போகலாம். அதிரப்பள்ளிக்கு போவோம். வாட்டர் ஃபால்ஸில் வேறு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறங்க மாட்டேங்கிறான், கால் வலிக்குது, நான் லெக் ஒர்க் அவுட் இப்போ தான் பண்ணேன், எனக்கு கால் வலி தாங்க முடியல, நான் வரமாட்டேன் அப்படி பண்ணிக்கிறான். வர்றது நம்ம ஒரு நாள் வருது, அதெல்லாம் வழியை பார்த்தோன்னா ஆகுமா? நம்ம கீழே இறங்கி நம்ம போய் தான் ஆகணும், போனால் தான். இல்லாட்டி என்ன நம்ம வர்றது? ட்ரிப்புனா வழிகள் இருக்கும், காசெல்லாம் தீந்து போகும். ஆனால் நம்ம மெமரிஸ்னால் அடே பொங்கி எழுந்துருக்கும்ல, அது என்னது, கொட்டி இருக்கும். அது நம்ம ஒரு பேஸ்கெட்டில் போட்டோம்னா அதில் 10வது அளவுக்கு கொட்டி இருக்கும். எத்தனை பேசணும் அந்த அளவுக்கு மெமரிஸ் எல்லாம் இருக்கும். ஹே கைஸ், நம்ம சோலையார் டேம் கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் எனக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்தே ஆகணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். வேறு லெவலில் இருக்குல்ல. சோலையார் டேம் போகிற வழியில் தான் இந்த இடம். நான் போன டைம் வந்தப்போ பார்த்தேன், அதுக்குள்ள எக்கச்சக்க பைக்கர்ஸு, ஆர்சியிலேருந்து அட்வென்ச்சர் வரைக்கும், எக்ஸ்பல்ஸு, அது இதுன்னு ஹிமாலயன் அது இதுன்னு எல்லாம் உள்ளே இறக்கிட்டு சரியானது. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக சகதியாக இருக்குது. அழுக்காக இருக்கிறத விட அழகாக இருக்குங்கிறது தான் சொல்லணும். நம்ம சோலார் டேம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போயிட்டோன்னா அப்புறம் அந்த இந்த டேமுக்கு எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே இருக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நேரில் மக்கா எப்படி இருக்கும்னு அது எப்படி வார்த்தையால் சொல்லவே முடியாது. அதோட ஒரு சறுக்கு மரம் மாதிரி இருக்குங்க. சறுக்கிட்டு வந்து பறக்கிற மாதிரி. எதை சான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சறுக்கிட்டு வருவாங்க ப்ளூ கலர் இதில் சைடில் ஒரு சருன்னு பறந்துட்டு போய் விடுவானு தெரியுமா? எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டேமுமே. பாலத்துக்கிட்ட பாலமே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அந்த எனக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் போகணுன்னு எனக்கு போகணுங்கிற மாதிரிங்க. அது ஓப்பன் பண்ணப்போ எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. கைஸ், இப்போ நம்ம டீ குடிக்கிற இடத்துல நிப்பாட்டி இருந்தோம். டீ குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். நல்லா அற்புதமான டேம் வியூலாம் இருந்துச்சு. அங்கே இருக்குது கரெக்டாக டேமு. இன்னும் என்ன ஒரு 2 மலை தாண்டோன்னா போயிடலாம் அந்த இடத்துக்கு. அதெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். உங்களுக்கு அந்த டேம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், நம்ம சோலையார் டேம் கிட்ட வந்துட்டோம். நான் பார்த்து வியந்த டேம் சோலையார். வந்துடாத ஓவர்டேக் எடுக்கும் போது நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஆமாம், நம்ம
ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வர்றதுன்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏறிடலாம். இல்ல நமக்கு லைட்டாக தோணுனாலும் வண்டி வராட்டி கூட பரவாயில்ல, ஏறிட வேணாம். ஏன்னா அந்த பதட்டத்தில் ஐயோ நான் போய் நினச்சேன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ரோடை கிடைக்கும் போது கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எல்லாம் அடிக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் அடிக்கூடாதும்பாங்க. ஆனால் அடிக்காமல் போனால் நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடியே ஊறிட்டு போக வேண்டியதுதான். அங்கே பாருங்க கொக்கா மக்கா சரியான வியூவில். இந்த கொக்கா மக்காங்கிறது இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றணும். சோலையார் டேம் சில்ட்ரன்ஸ் பார்க். சைல்டு பார்க்குன்னே வருது வாய்க்குள்ள. நமக்கு ஒரு வார்த்தையை நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருப்போம். அந்த முழு வேர்டை பார்த்தாலுமே உனக்கு அந்த இது பாதி வேர்டு தான் வரும். சொன்னா எனக்கு படிக்க தெரியலடா அப்படின்னு சிரிப்பு வேற போட்டுருவானுங்க இவனுங்க கோமாளிங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸுங்களாம் அங்கேயும் இங்கேயும் தெரிச்சுக்கிட்டே தான் இருக்குதுங்க. இல்லை இந்த மாதிரி எப்போ நம்மளும் ட்ராவலரில் ஃபேமிலியோட ஒரு காலத்தில் போனது. ஆனால் அதுவும் ஒரு தனி தான். அது தனியாக ஃபேமிலினா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரியம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி போனதுன்னா நான் என்னாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டி, பக்கத்து வீடு ஆண்டி, எதிர்த்த வீட்டு ஆண்டி, அந்த ஆண்டிஸ்லாம் சேர்ந்து ஒன்றா இது பட்டு. ஆனால் அந்த இவங்க ட்ரிப்பு போகிறது எல்லாமே ஒரு கோவில் குளங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த கோவில் பராசக்தியாக இருக்குதாமா, அப்படி இருக்காமல் இப்படி இருக்காமல் போவாங்க. நான் இந்த பச்சை சொக்கா எல்லாம் தான். நம்ம போய் சோலையார் டேமோட வியூவை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு அதை பார்ப்போம். ஏன்னா இப்போ மோட்டோ வாக்கிங் பண்ணுறோன்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ரசிக்கிறது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஓ மை காட், அங்கே பாருங்க ஸ்டெப் வாட்டர் ஃபால்ஸ். ஓ மை காட் அப்படி இப்படின்னு அதெல்லாம் பீட்டர் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு காலையில் நம்ம எத்தனை மணிக்கு ட்ரிப்பு போகிறதா பிளான் இருக்கும்னு நினச்சோம்னா 4 மணிக்கு ட்ரிப் பிளானு. நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புனோம்னா 8 மணிக்கு. 5, 6, 7, 8 4 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன். ஐயோ வெக்கமா இருக்கே. டக்குல வந்து நான் பேசிட்டு இருந்த பார்த்துட்டு ஐயோ வெக்கமா இது. சரி கைஸ், வெக்கப்பட்டாலாம் பிளாக் பண்ண முடியாது. 3வது வீடியோ போட்டுருவோம். சோலையார் டேம் பார்க். மக்கா எப்பண்டா தண்ணி திறந்து விடுவீங்க? இது நான் கண்டிப்பாக நான் தண்ணி திறந்து விடும்போது கண்டிப்பாக நான் வந்துடுவேன் இங்கே பார்க்குறக்காகவே. இந்த இடம் தெரியுதா? இருங்க அங்கே போய் நின்று காமிக்கிறேன். தண்ணி தெரிக்கணும். தண்ணி அப்படியே இப்படி வந்து இந்த பாலத்துக்கு வந்து இப்படி வரும். கோவில் இருந்திருக்குமோ, கொஞ்சம் கோவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம என்எஸ்ல வந்து டயர் பஞ்சர்னு நினைக்கிறேங்க. டயர்ல சுத்தமா காத்தே இல்லை. இங்க இருக்கு எப்படி சொல்றான்? இங்க இருக்கு எத்தனை இருக்கு. ஆமா கையெடு போற வழியில இருக்காது. டயரு போது எப்படி இருக்கு. A few minutes later. Hey guys, நம்ம இப்போ கேரளா கூட என்ட்ரி ஆகிட்டோம். செக் போஸ்ட்டு நம்ம என்ட்ரி போட்டு அது வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம டிக்கெட்டு. காசெல்லாம் நமக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதை தாண்டி வந்தோடனே ஒரு குட்டி இது இருந்துச்சு, ஒரு குட்டி எஸ்டேட் மாதிரி ஒரு கடைங்கள்லாம். அதில் நின்றுட்டு அப்படியே கேமரா மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம செக் போஸ்ட் வர்ற வரைக்கும். செக் போஸ்ட் தாண்டிட்டு அந்த செக் போஸ்ட்டில் போய் கேமரா கழட்டி வச்சிடணும். அது 2 தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. போகிற வழியெலாம் சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியாது. போக 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 டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து 2.5 மணி நேரம் டைம் தருவாங்க இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. 60 கிலோமீட்டர் தாண்டிருக்கு. 1 மணி நேரத்தில் நம்ம 30 கிலோமீட்டர் போகணும். போயிடலாம். ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். ஓகேங்களா? அது நடுவில் நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர். அது இப்போ வேறு மான்சூன் கிளைமேட்டா, யானை எப்போ வெளியே வருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு சிட்டி கட்டின்னு தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம பழைய செக் போஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த காருங்க பின்னாடி போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம போகிற மாதிரி இருக்குது. அவன் ஃப்ரெண்டு ஓட்டோ கடிச்சிட்டான் லாஸ்ட்டு காரையும். நம்ம இன்னும் ஓட்டோ கடிக்கணும். ஓட்டை கடிக்க விட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த செக் போஸ்ட்டில் தான் நம்ம என்ட்ரி போட்டு போவோம். நம்ம என்ட்ரிக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா, நம்ம மொபைல் நம்பர் கேட்பாங்க, நம்ம கேங்கில் யாராவது ஒரு ஆளோட பேர் கேட்பாங்க, தான் கேட்பாங்க. மற்றபடி விட்டுருவாங்க. அமௌண்ட்டு தவங்க மாட்டாங்க. மொதல் செக் போஸ்ட் தான் கைஸ். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான் போட்டுருந்தாங்க. அப்புறம் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ ரோடு ஃபுல்லாக போட்டாங்க. சூப்பராக இருக்குது ரோடு.
செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் இதுக்கு அப்புறம் தான். டிஃபெண்ட் ஐயா வாங்க, ஆனா எங்களை எதுவும் பண்ணிடாம போயிருங்க. வந்துட்டு சம்பவம் எதுவும் கொடுத்து விட்டுறாதீங்க. வரலாம், சம்பவம் கீழே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் வெடப்பாயிரும்ல. அங்க கீழே வண்டி பிரேக் டவுன் ஆகி ஏதாவது ஒரு நாய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. டோ பண்ணிட்டு அங்க போய் விடுறதெல்லாம் பண்ணாதான் உண்டு. டேய் வழியே விட்றா. நம்ம கேங் கூட வந்தோன்னா கேங் கூடயே தான் போற மாதிரி இருக்கும். இவனுங்க வந்து நடுவில் வந்து உழப்பி விட்டுறானுங்க. சரி அவனை ஓட்ட கடிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். கைஸ் அவனை ஓட்ட கடிச்சிட்டேன், இப்பதான் அடிச்சேன் எக்ஸாக்டா. ஜாலியா போக வேண்டியது அதுக்கப்புறம். ஏய் எங்கடா வர? விட்ட நம்மள தள்ளி விட்டுருவோம் போல இந்த சைடு. பாருங்க வாட்டர் ஃபால்ஸ், நோ பார்க்கிங். அங்கதான் நாங்க பார்க்கிங் பண்ணி நாங்க சிப்ஸ் சிப்ஸ் சாப்பிடுவோம். சரியான மிஸ்டும் வர்ற மாதிரி இருக்குது. மணி 4 மணி ஆயிருச்சு கைஸ். ஐயோ நான் மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கேன். முன்னாடி பின்னாடி அந்த வேனை தாண்டி வந்து ஒரு, ஏன்னா நான் ஒரு வண்டியை நான் கிராஸ் பண்ணல, ஒரு வண்டி என்னையும் ஓட்ட கிடைக்கல. ஆப்போசிட்ல வந்த வண்டிங்க தான் 1 2 3 வண்டிங்க வந்தது. எனக்கு பயம்னு சொல்லிட முடியாது. அங்க போயிட்டு இருக்காங்க நிறைய பேர், அங்க போயிருவோம். நம்ம ஒருத்தர் கூடமா ஐக்கியமாயிருவோம். அதான் நமக்கு சேஃப். நமக்கு சேஃப்டியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பசங்க எங்க போனானுங்கன்னு தெரியல. நம்ம பசங்களை வரைக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூடயே அப்படியே நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இந்த ஐயோ இந்த ரோட்ல எல்லாம் நாங்க ட்ரிபிள்ஸ் வந்திருக்கோம். எத்தனை மணிக்கு? நைட்டு 6 மணிக்கிட்ட ஆயிருச்சு நாங்க வெளியே வரும்போதே. சரியான த்ரில்லிங் ரைடு. சரியான இருட்டா இருக்கு இந்த இடம்லாம். நான் வைசர் போட்டிருக்கேன்னா எனக்கு இன்னும் இருட்டா தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் எப்படி தெரியுங்கிறது தெரியல. நான் வேற பிளாக் டிண்டட் போட்டிருக்கேன்னா அதனால உங்களுக்கு அது எப்படிதான் தெரியும். கைஸ் நான் ரொம்ப நேரமா ஒரு ஒரு 1/4 மணி நேரமா இதே ரோட்ல போயிட்டு இருக்கேன். வண்டிங்க எதையும் காணும். என்னையும் தாண்டி போல, நானும் தாண்டி போல. நானும் கொஞ்சம் விரட்டிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு வண்டியும் காணும். ஆனா சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ இது வேற வைசர் க்ளோஸ் பண்ணலையா? நான் மட்டும்தான் இந்த ரோட்ல இப்போ போயிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு தாரை கிராஸ் பண்ணி வந்தது. மற்றபடி இப்போ இப்போதைக்கு எந்த வண்டியுமே நான் கிராஸ் பண்ணி வரல. அப்பாடி ஒரு வழியா ஒரு பஸ் வந்துட்டேன். ஏ டிராபிக்கா இங்க? ஓ கைஸ், அதிரப்பள்ளி ரோட்டையும் டிராபிக். நான் அதான் பார்த்தேன், என்னடா இன்னும் ஒரு வண்டியுமே காண சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பக்கத்துல ஒரு திகில் திகில் உண்டாச்சு. ஆனா பார்த்தேன் இப்போ வண்டிங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது அவன் எவ்வளவு நீட்டா கையை காமிச்சிடறாங்க. ஆனா சரியான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1/4 மணி நேரமும். அதே மாதிரி திருப்பி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அவனுங்க வேற எங்க போயிட்டானுங்கன்னு தெரியல. நானும் வந்துகிட்டே இருக்கேன், அவனுக்கு புசு புசுன்னு எங்கேயோ போயிட்டானுங்க போல. சூப்பர். என்னடா டே வெயிலும் வந்துருச்சு. மழை பெய்யற மாதிரி ஒரு திகிலா இருந்தது. ஆனா இதுவுமே ஸ்பேர்ல இருக்கு, சன்ஷைன்லாம் வந்து. ஆனா மிஸ்டாவும் இருக்கு, சூரியனும் வருது. யானை வருமா வராதா எனக்கு அதுதான் இருக்கு. 4வது டைம் வரேன். ஒரு ஒரு திகில் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஏய் என்னடா நான் கேமரா ஆன் பண்ணும் போதுதானே இந்த வண்டிங்க வந்துடுறானுங்க. ஏன் இந்த இடத்துல மட்டும் ரோடு போடல? ஓ அப்படி அங்க போட்டிருக்கானுங்க, இங்கதான் ரோடு போடல. எந்த ரோடுனாலும் உங்களோட கண்ட்ரோலபிள் ஸ்பீட்ல போங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காத காளை மாதிரி போயிடாதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஆப்போசிட்ல வர்றவங்களாலும் சரி. என்னடா டீப் ஃபாரஸ்ட் மக்க. ஆனா ஒரு ஒரு தனியா இந்த ரோட்ல போறக்குமே ஒரு ஒரு நமக்கே ஒரு பயம் இருக்குது. பயம் கண்டிப்பா இருக்கு. பயமே இல்ல யானை வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு என் பின்னாடி வண்டினா முன்னாடி வண்டி இல்ல. எனக்கு என்னன்னா டக்குன்னு தெரியும் என் வண்டி விழுந்து கிடக்கும், அவ்வளவுதான். அவங்க வந்து காவல் கூட எனக்கு என்ன வேணா நடக்கலாம். ஆனா அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது. திடீர்னு இப்ப இந்த மேல இருந்து ஏரோப்ளேன் இருந்து விழுந்து நம்ம இறந்து போகலாம். அதெல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா என்ன? இவங்க அழுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிடுறது. எங்கன்னா பின்னாடியே வரமாட்டேன்னு வேற இவனுக்கு கேட்கறது கேள்விய. டியா வச்சுட்டு அப்புறம் எப்படி வர முடியும்? இவனுக்கு அசால்ட்டா டக்குன்னு ஒரு கீர் டவுன் பண்ணிட்டு முறுக்கிடுவானுங்க. டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுவானுங்க. நான் முறுக்குவேன், மெதுவா ஏறும். எப்ப நான் போறது? தற்குறிக்க போயிட்டு இருக்கிறானுங்க. தற்குறிக்க அவனை கண்டுபிடிச்சாச்சு அப்படியே வெற்றிகரமா. ஐயோ கெட்ட கெட்ட வார்த்தையா வாயில வருது. இது ஏன் எதனாலங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஆயிருச்சுனாலே ஒரு பேட் வேர்ட் நம்ம வாய்க்குள்ள வந்துருது. ஆனா அது கெட்ட விதமா இல்ல, நல்ல விதமா தான். ஆனா கெட்ட வார்த்தை. அது ஏன் அப்படியா இருக்கு? இங்க இருக்கு ஆட்டத்தை பாருங்க, ஆட்டத்தை பாருங்க. கைஸ் கைஸ் இங்க பாருங்க கைஸ், நம்ம தற்குறி. எங்க? சரி இப்படி பசங்க கூட ஜாலி. ஆனா சோலோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது.
இப்படி போறது ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பயத்தோட சேர்ந்த ஒரு குஜால். டேய் ஏன்டா எங்க நிக்கிற? ஆன்லதான் இருக்கு. அங்க பாருங்க, என்ஜாய்மெண்ட் பாருங்க கைஸ், அங்க என்ஜாய்மெண்ட் பாருங்க கைஸ். ஒரு ஸ்பாட் இருக்கும், ஆனா நீங்களாம் வந்து இங்கெல்லாம் நிக்க கூடாது, நாங்க மட்டும் வந்து நிப்போம். யானை வந்துச்சுன்னா ஓடிடுவோம். மங்கி டான்ஸ் கைஸ். இங்கே பார்க்கலாம், நம்ம ஒரு இடத்துல சும்மா நின்றுட்டு இருந்தோம், இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா யானை ஆய் போயிட்டு போயிருக்கு கைஸ். இந்த இடத்துல தான் மழை வேற வந்துருச்சு கைஸ். கைஸ் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம வியூ பாயிண்ட். இந்த இடத்துல தான் நம்ம நிற்போம் ஃபாரஸ்ட் நடுவில். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரோடு, அந்த ரோடு வழி தான் கீழே நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு உங்களுக்கு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஓகே கைஸ், இங்கே பாருங்க மிஸ்ட் ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் வந்து முன்னாடி நல்ல வியூ இருந்துச்சு, இப்போ ஒரு வியூவும் தெரியல. வர்ற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கோம். அது டோர்லாம் இருந்துச்சுல, முறையெல்லாம் உடஞ்சிருக்கா தெரியும். எதுவும் மாட்டேன், அதெல்லாம் எதுவும் ஆகல. அந்த சைடு தான் கண்ணாடி உடையுது. போதையா போதை ஃபுல் மக்கள் 2 பேரும் கரப்பம்பூச்சி கொத்து போட்டோமா கொத்து போட்டாங்களா கைஸ். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வாழ்க்கையில சரக்கு அடிச்சுட்டு காரே தொட்டுறாதீங்க, வண்டியும் தொட்டுறாதீங்க. என்ன போகலாமா? நமக்கு வர டைம் இல்லை கைஸ். ஏதோ பண்ணி எடுக்க போகிறாங்க கைஸ், நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. காரை வந்து மேலே எடுக்க போகிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சா அது நம்மளவே நோக்கிட்டு இருக்குது. இந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லை, எங்க யானைங்களை அட்டாக் பண்ணலாம், அது எங்கேயோ அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்குது. இதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். சரியான மிஸ்டர் இருக்குங்க, பெரிய நினைக்கிறேன். இதோட நான் வீடியோ முடிக்கிறேன்.